அரபி நடந்து போய்கிட்டு இருக்கிறார். உமர் அலி அல்லா, அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் ஒட்டகத்துல போறாங்க. அப்போ அவரை பார்த்துறாங்க. அவரை பார்த்த உடனேயே அப்துல்லா அலி அல்லான் அவர்கள் அந்த காட்டு அரபிய தன்னுடைய ஒட்டகத்துல ஏத்திக்கிறாங்க. தான் கூடவே ஏற்றிக்கிட்டு அவரை உட்கார வச்சுட்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கியை, அதாவது ஒரு ஆடையை அவர் கையில கொடுத்து அவருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இதை கூட போகக்கூடிய அந்த சகாக்கள் பார்க்குறாங்க. அவங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல இறங்கின உடனே அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல வந்து, என்ன அப்துல்லாவே, அவர் ஒரு காட்டரபி, நீ கொஞ்சோண்டு ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பொருளை நீ கொடுத்திருந்தா கூட அவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். அவருக்கு ஏதாவது கொஞ்சோண்டு நீ உணவு கொடுத்திருந்தனா கூட, ஒரு ரொட்டி, ஒரே ஒரு ரொட்டியை நீ கொடுத்திருந்தா கூட அதை வாங்கிட்டு அவர் சந்தோஷம் அடைஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க. அவரை போய் ஒட்டகத்தில் ஏற்றி உட்கார வச்சு உன்னுடைய ஆடையை, உன்னுடைய மேல் அங்கியை கொடுத்து இவ்வளவு அவரை நீ கண்ணியப்படுத்தி கொண்டுட்டு வரையே அப்படின்னு சொல்லி கூட வந்து அவருடைய நண்பர்கள், அப்துல்லா ரலியல்லாஹுடைய அந்த நண்பர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை உமருக்கு இவர் நண்பர் ஆவார், என்னுடைய தந்தை உமருக்கு இவர் நண்பர் ஆவார், என்னுடைய தந்தையும் இவரும் சிறந்த நண்பர்கள். என் தந்தை இருக்கக்கூடிய காலமெல்லாம் என் தந்தையை அடிக்கடி இவர் சந்திக்க வருவார். இவரிடத்தில் என் தந்தை நீண்ட நேரம் உரையாடுவார். இவர் மீது என் தந்தை அதிகமாக நட்பு கொண்டுள்ள, அன்பு கொண்டிருந்தவரை நான் பார்த்திருக்கேன். நன்மையில பெரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, என் தந்தை எவர் தன்னுடைய தந்தையினுடைய நண்பரை கண்ணியப்படுத்துகிறாரோ அது அந்த செயல் நன்மையிலும் பெரும் நன்மை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டுள்ளேன் என்பதாக ஹஸரத்னா அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தந்தையினுடைய உறவினர்கள் நண்பர்களை ஆதரிப்பது, அதே போன்று தாயினுடைய உறவினர்கள் நண்பர்களை ஆதரிப்பது, அதே போன்று மனைவியினுடைய உறவினர்கள் தோழியர்களை ஆதரிப்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த உலகத்திலேயே நான் பொறாமப்பட்டதிலேயே அதிகமாக நான் பொறாமை கொண்டது யாரின் மீது அப்படின்னு சொன்னா கதீஜா அம்மையாரின் மீது தான் நான் பொறாமை கொண்டேன் என்பதாக ஆயிஷா அம்மா சொல்றாங்க. அன்னை கதீஜா அம்மையாரின் மீது தான் நான் அதிகமாக பொறாமப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஆட்டை அறுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டை அறுத்த உடனே அந்த இறைச்சிகளை பங்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, பங்கு போடக்கூடிய அந்த இறைச்சிகளை தான் யாருக்கோ கொடுக்க போறாங்கன்னு நான் நினைப்பேன். ஆனா அவங்க யாருக்கு முதல்ல கொடுப்பாங்கன்னா அன்னை கதீஜா அம்மையாருடைய தோழியர்களுக்கு தான் அந்த கறியெல்லாம் வேக வேகமா பங்கு வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப நான் ஒரு தடவை